உயர்கல்வித்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் பாரதியார் பாட்டரங்கம். பாடல்களை கேட்கவும் பார்க்கவும் ஆசையா இருக்கா? வாங்க நண்பர்களே, காணொளிக்குள் செல்வோம். வணக்கம். திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மற்றும் வேல் அறக்கட்டளை இணைந்து வழங்கும் பாரதியார் பாட்டரங்கம். மனதில் உறுதி வேண்டும், வாக்கினிலே இனிமை வேண்டும், நினைவு நல்லது வேண்டும், நெருங்கின பொருள் கைப்பட வேண்டும், கனவு மெய்ப்பட வேண்டும். பெண் விடுதலை மண் விடுதலை என்று பேசிக் கொண்டிருந்த மூடர் கூட்டத்தின் மத்தியில் வேள்வி தீயை மூட்டிய முரட்டு தமிழன் முண்டாசு கவிஞன் பாரதியார். தமிழை காதலித்த பல கவிஞர்களில் தமிழே காதலித்தது பாரதியைத்தான் என்றால் அது மிகையாகாது. விடுதலை மட்டுமல்லாது காதல், இயற்கை, கடவுள் என பல பரிணாமங்களில் தன்னுடைய பாடல்கள் மூலம் தமிழ் மீது தாம் கொண்ட காதலினை வெளிப்படுத்தியவர். முறுக்கிய மீசையும் நேர்கொண்ட பார்வையும் நிமிர்ந்த நன்னடையும் நிலத்தில் யாருக்கும் அஞ்சா நெஞ்சமும் கொண்டு வாழ்ந்த பாரதியின் பாடல்களை பாட்டரங்கமாக கண்டு மகிழ்வோம். வாருங்கள். பாரதி என்ற பெயரை கேட்டதுமே புரட்சிக்கவி என்று முன்னொட்டு மனதில் வந்து அமர்ந்து கொள்ளும். ஆங்கிலேய அடக்குமுறையால் கூன் விழுந்த இந்தியர்களிடையே தன் பாட்டால் சுதந்திரத்தை மூட்டியவனை அப்படித்தான் பார்க்க முடியும். கவித்திரத்தால் பெண் விடுதலையையும் சுதந்திர வேள்வியையும் வளர்த்தவர். இவை மட்டுமே அவர் முகமன்று. காதலில் விழுவது பலவீனமானவருக்கே உரித்தானது என்ற உளவியல் சிந்தனையும் இல்லாமல் இல்லை. ஆனால் திகு திகுவென்று எரியும் தீப்பந்தமாகவே வாழ்ந்தவனிடத்திலும் கண்ணம்மா மீதான காதல் பனிமலையாய் உருவெடுத்து இருக்கிறது. எரிமலையும் பனிமலையும் ஒருங்கே கொண்ட குணாம்சம் என்றால் அது பாரதிதான். இப்படி கண்ணம்மாவை காதலியாக பாவித்து இறுதியில் கண்ணம்மாவை குலதெய்வமாக நினைத்து பாடிய நின்னை சரணடைந்தேன் எனும் பாடலை நம் செவிகளுக்கு இசை விருந்தாக படைக்க வருகிறார் நாகப்பட்டினம் EGS பிள்ளை கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவி மா ஸ்னேகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஸ்னேகா. BCom செகண்ட் இயர், EGS பிள்ளை ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ், நாகப்பட்டினம். புகழை விரும்பிடும்
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். இது நம் முண்டாசு கவி பாரதியின் பாடல் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. ஆனால் இதை படிக்கும் ஒவ்வொரு முறையும் நமக்கு தோன்றும் தமிழ் பற்று வார்த்தைகளில் அளவிட முடியாதது. தனியாத தமிழ் தாகத்தை பாடலாக தனித்துக் கொள்ள நம் செவிகள் குளிர பாட வருகிறார் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறையின் மாணவி திரிஷா தேவி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஆர் திரிஷா தேவி. நான் திருவிக அரசு கலைக்கல்லூரியில் இளங்கலை தமிழ் 2ஆம் ஆண்டு பயின்று வருகிறேன். பாரதியார் இயற்றிய யாமறிந்த மொழிகளிலே எனும் பாடலை உங்கள் முன் பாட வந்துள்ளேன். பாடலை கேட்கலாமா? யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பாமரராய் விலங்குகளாய் உலகனைத்தும் இகழ்ச்சி சொல்ல பன்மை கேட்டு நாமமது தமிழரென கொண்டிங்கு வாண்டிடுதல் நன்றோ சொல்லி தேமதுர தமிழோசை உலகமெல்லாம் பரவும் வகை செய்தல் வேண்டும். யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவர் போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை, உண்மை வெறும் புகழ்ச்சி இல்லை. ஊமையராய் செவிடர்களாய் குருடர்களாய் வாழ்கின்றோம் ஓர் சொற்கேளி. சேமமுற வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முழக்கம் செழிக்க செய்வீர். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும். பிற நாட்டு நல்லறிஞர் சாத்திரங்கள் தமிழ் மொழியில் பெயர்தல் வேண்டும். இரவாத புகழுடைய பொது நூல்கள், இரவாத புகழுடைய பொது நூல்கள் தமிழ் மொழியில் இயற்றல் வேண்டும். மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. மறைவாக நமக்குள்ளே பழங்கதைகள் சொல்வதிலோர் மகிமை இல்லை. திறமான புலமையினில் வெளிநாட்டோர் அதை வணங்க செய்தல் வேண்டும். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் பாக்கினிலே ஒளி உண்டாகும். உள்ளத்தில் உண்மையொளி உண்டாயின் பாக்கினிலே ஒளி உண்டாகும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும். வெள்ளத்தின் பெருக்கை போல் கலை பெருக்கும். கவி பெருக்கும் மேவுமாயின் பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழி பெற்று பதவி கொள்வார். பள்ளத்தில் வீழ்ந்திருக்கும் குருடரெல்லாம் விழி பெற்று பதவி கொள்வார். தெல்லுற்ற தமிழமுதின் சுவை கண்டார், இங்கமரர் சிறப்பு கண்டார்.
யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம். நன்றி. காக்கை சிறகினிலே நந்தலாலா என்று கருமையை கடவுளுக்கு ஒப்பிட்டவர். தமிழ் மீதும் தாய் மண்ணின் மீதும் அதீத காதல் கொண்டவர் அந்த முண்டாசு கவி. வாழ்ந்த காலம் சிறிதானாலும் இன்றும் தன் கவிதைகளாலும் முற்போக்கு சிந்தனைகளாலும் நம்முள் வாழ்ந்து கொண்டிருப்பவர். அவரின் காக்கை சிறகினிலே நந்தலாலா என்ற பாடலை பாட வருகிறார் திருவாரூர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் மாணவி தி. ஸ்ரீவித்யா. தேடிச்சோரினிதம் தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பமிக உழன்று பிறர் வாட பல செயல்களை செய்து நரை கூடி இளப்பருவ மீதி கொடுங்கூற்றுக்கிறை என தன் மாயும் பல வேடிக்கை மனிதரை போலே நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ இன்னும் பாரதியின் வைர வரிகளுக்கிணங்க இங்கு கூடியுள்ள அவையோர் அனைவருக்கும் இந்த ஆரூர் தமிழச்சியின் அன்பு வணக்கங்கள். என் பெயர் ஸ்ரீவித்யா. நான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் இளங்கலை 1ஆம் ஆண்டு தமிழ் பயின்று வருகிறேன். நான் பாரதியார் இயற்றிய காக்கை சிறகினிலே நந்தலாலா என்ற பாடலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுது ஏன் நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுது ஏன் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுது ஏன் நந்தலாலா. பார்க்கும் மரங்கள் எல்லாம் நந்தலாலா நின்றன் பச்சை நிறம் தோன்றுது ஏன் நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுது ஏன் நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. கேட்கும் ஒளியிலெல்லாம் நந்தலாலா நின்றன் கீதம் இசைக்குதடா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுது ஏன் நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா நின்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா நந்தலாலா. காக்கை சிறகினிலே நந்தலாலா நின்றன் கரிய நிறம் தோன்றுது ஏன் நந்தலாலா நந்தலாலா. நன்றி. புரட்சி கவியாக பலர் மனதில் இடம் பிடித்தவர் பாரதி. அதில் ஐயம் ஒன்றுமில்லை. எனினும் அவர் எழுதிய கண்ணன் பாட்டு எனும் தொகுப்பு பாரதியின் மாறுபட்ட அன்பையும் காதல் சிந்தனையையும் நமக்கு தெளிவாக விளக்குகிறது. அப்படி அவர் சிந்திய அன்பு துளிகளில் ஒரு துளியான சின்னஞ்சிறு கிளியே எனும் பாடலை நம்முன்னே இசை மழையாக பொழிய வருகிறார் பட்டாபிராம் சர் தியாகராயர் கல்லூரி மாணவி க. வெண்ணிலா. வணக்கம். என் பெயர் க. வெண்ணிலா. நான் தியாகராய கல்லூரியில் விலங்கியல் பாடப்பிரிவில் 1ஆம் ஆண்டு படிக்கிறேன். நான் எடுத்துள்ள பாட்டுடைய தலைப்பு என்னவென்றால் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. என்னை களி தீர்த்தே உலகில் என்னை களி தீர்த்தே
கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே பிள்ளை கனியமுதே கண்ணம்மா பேசும் பொற்சித்திரமே அள்ளி அணைத்திடவே என் முன்னே அள்ளி அணைத்திடவே என் முன்னே ஆடி வரும் தேனே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஓடி வருகையிலே கண்ணம்மா உள்ளம் குளிருதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவுதடி ஆடி திரிதல் கண்டால் உன்னை போல் ஆவி தழுவுதடி உச்சித்தனை முகர்ந்தால் கருவம் நோங்கி வளருதடி உச்சித்தனை முகர்ந்தால் கருவம் நோங்கி வளருதடி சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே என்னை களி தீர்த்தே உலகில் என்னை களி தீர்த்தே உலகில் ஏற்றமடைய வந்தாய் சின்னஞ்சிறு கிளியே கண்ணம்மா செல்வ களஞ்சியமே. தமிழோடு இசைப்பாடல் மறந்தறியேன் என்பது நாவுக்கரசரின் மொழி. ஆம், தமிழிசை வளர்த்தவர்களுள் நாவுக்கரசர் போன்றே பாரதியாரும் பல சாதனைகளை புரிந்துள்ளார். முத்தமிழில் ஒன்றான இசைத்தமிழில் பாரதி மிகுந்த ஈடுபாடு கொண்டவர். விடுதலையை பாட வந்த பாரதியார் தாம் பாடிய பாடல்களை இசைப்பாடலாக எழுதியுள்ளார். நாடறிந்த இசைப்பாடல் மெட்டுக்களில் பொருந்துமாறு பாடல்களை இசையமைத்து பாடிய பாரதியாரை தமிழிசையின் முன்னோடி என்றும் கூறலாம். அவ்வாறு அவர் பாடிய பாடல்களுள் ஒன்றான பாரத சமுதாயம் வாழ்கவே என்ற பாடலை நம்முன் பாட வருகிறார் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் மாணவி குழலி. அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாடு திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தின் செவ்வியல் தமிழ் முதலாம் ஆண்டு மாணவி ஜே குழலி. பாரதியாரின் பாரத சமுதாயம். பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை. 30 கோடி ஜனங்களின் சங்கம், முழுமைக்கும் பொது உடைமை. ஒப்பிலாத சமுதாயம் உலகத்திற்கொரு புதுமை, ஒப்பிலாத சமுதாயம் உலகத்திற்கொரு புதுமை. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனியுண்டோ. மனிதர் உணவை மனிதர் பறிக்கும் வழக்கம் இனியுண்டோ, மனிதர் நோக மனிதர் பார்க்கும் பார்வை இனியுண்டோ. நம்மில் இந்த பார்வை இனியுண்டோ, புலனில் பார்வை இனியுண்டோ. இனிய பொழில்கள் நெடிய வயல்கள் என்னரும் பெரும் நாடு, கனியும் கிழங்கும் காய்கறிகளும் கணக்கின்றி தரும் நாடு. இது கணக்கின்றி தரும் நாடு, நித்தம் நித்தம் கணக்கின்றி தரும் நாடு. வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே.
இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். இனியொரு விதி செய்வோம், அதை எந்த நாளும் காப்போம். தனி ஒருவனுக்கு உணவில்லையினில் ஜகத்தினை அழித்திடுவோம். தனி ஒருவனுக்கு உணவில்லையினில் ஜகத்தினை அழித்திடுவோம். வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. ஜெய 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 பாரத சமுதாயம் வாழ்கவே, வாழ்க வாழ்க பாரத சமுதாயம் வாழ்கவே. நன்றி. 20ஆம் நூற்றாண்டு கவிஞர்களில் ஈடு இணையில்லாத கவிஞர் பாரதியே. வசன கவிதை என்ற ஒன்றை உலகுக்கு அளித்து மரபை உடைத்தெறிந்த உன்னத கவிஞர் மகாகவி பாரதியார். 20ஆம் நூற்றாண்டின் முற்பகுதியில் நாட்டு விடுதலைக்காகவும் நாட்டு மக்களுக்காகவும் பாடிய ஒரு பெரும் புலவர். பாரதியின் பார்வை விசாலமானது. நாடு விடுதலை பெறுவது மட்டும் அவரது நோக்கமல்ல, இந்திய நாடு ஒரு வல்லரசாக பரிணமிக்க வேண்டும் என்று கனவு கண்டார். பிற்கால சமுதாயம் எப்படி ஆரோக்கியமாக மலர வேண்டும் என்பதை முன்னரே எடுத்துக்காட்டியவர் பாரதி. அவர் விரும்பிய பாரதத்தை அவரே இயற்றிய சிந்து நதியின் மிசை என்ற பாடலாக தந்துள்ளார். அப்பாடலை நமக்கு பாட வருகிறார் மதுரை செந்தமிழ் கலை மற்றும் கீழ்திசை கல்லூரியின் மாணவர் கவிச்சுடர் மா. அழகுவேல். அனைவருக்கும் இனிய வணக்கம். என் பெயர் மா. அழகுவேல். மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கம் செந்தமிழ் கலை மற்றும் கீழ்த்திசை கல்லூரியில் முதுகலை தமிழ்துறை 1ஆம் ஆண்டு படித்து வருகின்றேன். இன்று உங்கள் முன்னிலையில் நான் பாரதியார் பாடலில் சிந்து நதியின் மிசை நிலவினிலே என்ற பாடலை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகின்றேன். வாங்கள் பாடலுக்குள் நுழைவோம், கேட்டு மகிழ்வோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். ஆஹா 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 ஆஹா. கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம், காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம். சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிங்க மராட்டியத்தம் கவிதை கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம். சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரணன் நாட்டிலம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். మనసుహిని కోసం మనుదడని కోసం, మనసుహిని కోసం మనుదడని కోసం, మమతావేశం మాయని మధుబాసం, మమతావేశం మాయని మధుబాసం. మనసుహిని కోసం మనుదడని కోసం நீ கங்கனரா. நமக்கு தொழில் கவிதை, நாட்டிற்கு உழைத்தல், இமைப்பொழுதும் சோராது இருத்தல் என்பது பாரதியாரின் வாக்குமூலம். வசன கவிதை ஒன்றில் நமது பாட்டு மின்னலுடையதாகுக, நமது வாக்கு மின் போல அடித்திடுக என தமது பாடலுக்கும் வாக்கிற்கும் உவமையாக மின்னலை குறிப்பிடுவார். தீய நிகர்த்து ஒளி வீசும் தமிழ்கவி என்று தம் கவிதையை தீயுடன் ஒப்பிட்டு கூறுவார் அவர். இங்கனம்
மின்னலை போல் அடித்திடும் தீயை போல் ஒளி வீசும் வகையில் பாரதியார் படைத்துள்ள பாடல்கள் பல. அவற்றுள் சீரிய கவிதை கூறுகளாலும் ஆளுமை பண்புகளாலும் சிறந்து விளங்குவது நல்லதோர் வீணை செய்தே. இப்பாடலினை இன்னிசையாக இசைத்து காட்ட வருகிறார் காரைக்குடி அழகப்ப செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரி மாணவி மா கீர்த்திகா. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கீர்த்திகா. நான் அழகப்பா செட்டியார் அரசு பொறியியல் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயின்று வருகிறேன். நான் இன்று பாரதியார் இயற்றிய நல்லதோர் வீணை செய்தே என்ற பாடலை உங்கள் முன் பாட வந்துள்ளேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. சொல்லடி சிவசக்தி சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். சொல்லடி சிவசக்தி என்னை சுடர் மிகும் அறிவுடன் படைத்து விட்டாய். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. வல்லமை தாராயோ வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. வல்லமை தாராயோ இந்த மாநிலம் பயனுற வாழ்வதற்கே. சொல்லடி சிவசக்தி நீல சுமையென வாழ்ந்திட புரிகுவையோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். தசையினை தீச்சுடினும் சிவசக்தியை பாடும் நல் அகம் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். நசையரு மனம் கேட்டேன் நித்தம் நவமென சுடர் தரும் உயிர் கேட்டேன். நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. அசைவரு மதி கேட்டேன் அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ. அசைவரு மதி கேட்டேன் இவை அருள்வதில் உனக்கெதும் தடையுள்ளதோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. நல்லதோர் வீணை செய்தே அதை நலங்கெட புழுதியில் எறிவதுண்டோ. பாரதியார் பாட்டரங்கில் கலந்து கொண்டு பாரதியாரின் பாடல்களை தங்களது இனிமையான குரல் வளத்தால் பாடிய அனைத்து மாணவர்களுக்கும் திருவிக அரசு கலைக்கல்லூரி தமிழ் உயராய்வுத்துறை மற்றும்
வேல் அறக்கட்டளையின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இதனை ஆர்வமுடன் இத்தனை நேரம் வரை பார்த்து மகிழ்ந்த பயனர்களாகிய உங்களுக்கும் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களிடமிருந்து விடைபெறுவது ப. கலைவாணி. நன்றி, வணக்கம்.